கரெக்டாக இருக்குல்ல, செட்டிங் கரெக்டாக இருக்கா? அமைதியுடனும் பக்தியுடனும் ஒருமித்த உள்ளத்தோடு திருப்பலியில் இணைவோம். Bye.
நிகழ்ச்சியின் தொடக்க இறைவன் கையில் தங்களை ஒப்படைத்து திருப்பணியாம் இறைப்பணியை மாநில தலைமை அன்னை அருட்சகோதரி தேவ அருள்மேரி மகதலேன் அவர்களையும் மற்றும் முன்னாள் இல்ல தலைமை அன்னையும் தற்போது உதவி மாநில தலைமை அன்னையும் ஆகிய அருட்சகோதரி கிளவுடின் ஆரோக்கியமேரி அவர்களையும் வளர்ச்சி என்னும் இரண்டாம் திரியை ஏற்ற வாஞ்சியுடன் அழைக்கின்றோம். அறியாமை என்னும் இருள் நீக்கி அறிவை வளர்த்து பல மாணவ செல்வங்களை வைரமாக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் சார்பாக ஆசிரியை திருமதி யமண்டா அவர்களையும் இப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியை செல்வி மெரினா அவர்களையும் அறிவு என்னும் மூன்றாம் திரியை ஏற்ற ஆர்வமுடன் அழைக்கின்றோம். வழிகாட்டுதலும் தருபவர்களாக விளங்கும் பெற்றோர்களின் சார்பாக திருமதி லில்லி அவர்களையும் மற்றும் திரு ஜான் அவர்களையும் நம்பிக்கை என்னும் நான்காம் திரியை ஏற்ற உளமாற அழைக்கின்றோம். எதிர்காலம் நம் சமூகத்தின் தூண்கள், அறிவு மலரும் தோட்டத்தின் அழகான மலர்கள். மாணவர்களின் சார்பாக மாணவர் பிரதிநிதி மாணவி கேத்ரின் அவர்களையும் மற்றும் மாணவன் சஃபான் அவர்களையும் மகிழ்ச்சி என்னும் ஐந்தாம் திரியை ஏற்ற மகிழ்வுடன் அழைக்கின்றோம். ஏற்றி வைத்த இந்த தீபம் நம் இதயங்களில் எரியட்டும். வெறும் அடையாளமாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் நம்பிக்கையாக மாறட்டும். நமது இமாக்லேட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா நன்றி திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இருகரம் குவித்து இதயம் நிறைந்த அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று பொன்விழா, ஆம், அன்பின் விழா, அருளின் விழா, நன்றியின் விழா. ஜூபிலி என்றாலே மனமகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தானே. ஏன் இந்த மனமகிழ்ச்சி? எதற்கு இந்த கொண்டாட்டம்? ஏனெனில் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளதால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகின்றோம். முத்தான மூன்று தமிழ், முதுபெரும் பண்பாடு,
ஆழ்ந்த ஆன்மீகம், அழகிய கலைகள் ஆகிய நான்கையும் திசைகளாய் கொண்டு 5 ஆறுகளால் மண்ணிற்கு வளம் தரும் திருவையாறு. ஆம், நதிகள் சங்கமிக்கும் காசியை விட புனிதம் வாய்ந்த பூலோக கைலாயம் என சிறப்பு பெற்ற திருவையாறு என்னும் இப்புண்ணிய தலத்திலே 13/10/1975 தூய இதய மரியன்னை சபை கன்னியர்களால் அன்பு மற்றும் தன்னம்பிக்கை என்ற விருதுவாக்குடன் 4 ஆசிரியர்களையும் 8 மாணவர்களையும் மட்டுமே கொண்டு விதைக்கப்பட்ட இந்த இமாக்லேட் பள்ளி என்னும் வீரிய விதை விருட்சமானத நிறைவு இந்த பொன்விழா. இந்நிறுவனம் மருத்துவர்கள், செவிலியர்கள், பொறியாளர்கள், அரசியல் தலைவர்கள், பள்ளி தாளாளர்கள், பள்ளி கல்லூரி முதல்வர்கள், ஆசிரிய பெருமக்கள், திரைத்துறையினர், அருட்பணியாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என ஆளுமைகளை எல்லா துறைக்கும் வழங்கி 50 ஆண்டு காலமாய் இவ்வையகம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்துள்ளது. ஆரம்பகால சிரமங்களை கண்டு அஞ்சாமல், வளர்ச்சி பாதைகளின் தடைகளில் பின்வாங்காமல் இந்நாள் வரை இப்பள்ளிக்காய் உழைத்த அனைத்து நல்லோரையும் நெஞ்ச நிறைந்த நன்றிகளுடன் நினைவு கூறுவோம். பொன்விழா காணும் இப்பள்ளி இறையருளால் இன்னும் வைர விழா, பவள விழா மற்றும் நூற்றாண்டு விழா காண தொடர்ந்து ஜெபிப்போம். வாருங்கள், அனைவரும் இணைந்து நன்றி நிறைந்த உள்ளத்துடன் திருப்பலியை கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தொடர்புடைய அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பர்களே, விழா என்றாலே நாம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி கூத்தாடுகின்றது. இது ஒரு நன்றியின் விழா. இந்த நன்றியின் விழாவிலே நாம் பங்கேற்க வந்திருக்கின்ற வேளையில் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காய் பாடுபட்ட அனைவரையும் எண்ணி பார்ப்போம். இறை அருளை இறைவன் பொழிந்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த பள்ளிகளை படித்து உயர்வான நிலையிற்குரிய அனைத்து மாணவ செல்வங்களை தந்தமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மேலுமாக எல்லா நிலையிலும் இறையாசிரியர் மேலும் அதிகமாக பொழியப்பட்டு இந்த நிறுவனம் நாளுக்கு நாள் வளர்ச்சிக்கான இத்திருப்பலை மன்றாடுவோம். இந்த பணியிலே பங்கேற்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று ஆண்டோடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் இறைஞ்சுவோம். எல்லோமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் கழுவி நம்மை பரிசுத்தமிக்க வாழ்வினுக்கு இட்டுச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
வாழக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு நீர் புரிந்திட்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மென்மேலும் உமது இறை ஆசிரியில் இறங்கி நிற்கக்கூடிய எங்கள் ஒவ்வொரு மீதும் உமதலை பொழிவித்து மின்னக ஞானத்தை கற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக இந்த நிறுவனத்தில் பயிலக்கூடிய குழந்தைகள் திகழ்ந்திட உம்முடைய ஆச்சரியங்கள் மீது என்றுமே பொழிவீராக. நம்மோடு தோயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 51, இறை திரு வார்த்தைகள் 17, 18 மற்றும் 26 முதல் 30 முடிய. ஞானத்தில் நான் வளர்ச்சியடைந்தேன், நான் ஒருபோதும் வெட்கமுறேன். ஞானத்தில் நுகத்தை தலை தாழ்த்தி ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் கழுத்துக்களை வளைந்து கொடுங்கள். உங்கள் உள்ளம் நற்பயிற்சி பெறுவதாக, அருகிலேயே அதை கண்டு கொள்ளலாம். உங்கள் கண்களால் பாருங்கள், நான் சிறிதே முயன்றேன், மிகுந்த ஓய்வு எனக்கெனக் கொண்டேன். குறித்த காலத்திற்கு முன்பே உங்கள் பணிகளை செய்து முடியுங்கள். அவ்வாறாயின் குறித்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு பரிசு வழங்குவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இடத்தில் என்னை இறை பார செய்கிறார்.
உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்றும் காக்கும் மரணால் என்னை தொடர்ந்து வரும். கூரைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய
தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஐந்தாம் அதிகாரம். உயிருள்ள இறை வசனங்கள் 13 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி சொன்னது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவப்புள்ளதாக மாற்ற முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பு குழந்தைகளே, ஆசிரியர் பெருமக்களே, இது நெல் விளையும் நஞ்சு நிலமாக இந்த இடம். நான் சிறு வயதிலே இந்த வழியாக தஞ்சைக்கு பலமுறை சென்றிருக்கிறேன். நம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக நம்முடைய கண்ணீர் இல்லம், அதை ஒட்டி தாலுகா ஆஃபீஸ், தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் இதுதான் இருக்கும். இது எல்லாமே நஞ்சு நிலமாக இருந்த ஒரு பகுதி. இந்த சாலைக்கு சேலம் மானாமதுரை சாலை என்று பெயர். 1970களிலே முதல் முறையாக இந்தியாவில் பசுமை புரட்சி ஏற்பட்டது. அந்த வேளையில் தான் ஆழ்துளை கிணறு போர்வெல் போடப்பட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்த புனவாசலுக்கு தாண்டி ஒரு இடத்துல போர் போட்டப்பட்டு அந்த ஆழ்துளை கிணறு இடப்பட்டு தண்ணீர் எப்பொழுதுமே கொட்டிக்கொண்டே இருக்கும், தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு வளமையான ஒரு பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில அழகான இந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கி 50 ஆண்டுகளை கடந்து இன்னும் 100 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்திற்கும், இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாண்டி தூய மரியன்னை இதய சபையை சார்ந்த அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தரவழிகளுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். கல்வி என்பது என்ன? எதுக்காரே என்ற ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வருவதுதான் எஜுகேஷன் என்ற வார்த்தை. எதுக்காரே என்றால் டு பிரிங் அவுட் என்பது பெயர். உள்ளிருப்பதை வெளியே கொண்டு வருவது. மனிதனுடைய சிறு குழந்தைகளுடைய மனதிலே புதைந்து கிடக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வது தான் இந்த கல்வியுடைய முக்கியமான நோக்கம். அந்த ஒரு எண்ணிக்கை சிந்தனை அடிப்படையிலே தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மிஷனரி குருக்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் ஆங்காங்கே கல்வி சாலைகளை அமைத்தார்கள். அந்த கல்வி சாலைகள் மக்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவு என்ன என்ற ஒளியை பாய்ச்சி மக்கள் மகிழ்வோடு பகுத்தறிவோடு செயல்பட ஒரு காரணியாக இருந்திருக்கின்றனர்.
இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை நாம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை செய்து கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இந்த இடத்திலே அழகான இந்த கல்வி நிறுவனம் அமைந்து ஏராளமான பிள்ளைகளுக்கு கல்வி கடை திறந்து கொண்டிருக்கின்றன. நான் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மருத்துவமனைக்கு சேர்ந்திருந்தேன். அங்கே ஒரு சின்ன பொண்ணு, ஒரு லேடி டாக்டரை பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் உடல் சுகவீனம் ஏற்பட்டது. அந்த மருத்துவரை பார்த்தேன். நான் முதல்ல சாதாரண போனேன். நான் சாதாரண மனிதர் எடுத்துக்கிட்டு அந்த டாக்டரை பேசிக்கிட்டேன். அப்புறம் சொன்னேன், நான் இந்த சர்ச்சு ஃபாதர், திருவிழார் சர்ச்சு ஃபாதர் வாங்க 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 என்று சொல்லி என்னை அதிகமாக உபசரிப்பு ரொம்ப கரிசையோடு கவனித்துக் கொண்டார். அப்பொழுது சொன்னார், எந்த இமாக்குலேட் மெட்ரிக் பள்ளியில் தான் நான் படித்தேன் ஃபாதர். இப்பொழுது நான் ஒரு நல்ல ஒரு மருத்துவராக மன நிறைவோடு பணியாற்றிக் கொண்டிருக்கேன் என்று அந்த மருத்துவ பெண்மணி கூறினார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிறர் என்னை பற்றி பெருமையாக பாராட்டுவதை விட நம்முடைய பணியை பற்றி பாராட்டுவது தான் மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயல்பாடாகும். இந்த கல்வி என்ற சொல்லோடு தொடர்புடையது எதுபிக்காரே என்ற ஒரு வார்த்தை. எதுபிக்காரே என்ற லத்தீன் சொல்லுக்கு டு பில்டப் என்று பெயர். பில்டப் என்றால் கட்டி எழுப்புவது. அந்த கட்டி எழுப்பக்கூடிய பணியிலும் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் எது செய்வது, எதை செய்யாமல் இருப்பது, தவறு எது, உண்மை எது, பொய் எது என்று தெரியாத நிலையிலே நம்முடைய கல்வி சாலைகளுக்குள்ளே வருகின்றார்கள். அவர்களுக்கு நல் வழிகாட்டியாக உலகில் ஒளியாக திகழ்வதற்குரிய வழிமுறைகளை நாம் கல்வியின் மூலமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களே சுயமாக கட்டி எழுப்புவதற்குரிய கல்வி ஞானத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு இடமாகவும் இந்த இடம் திகழ்கின்றது. எனவே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். வெளியிலே மிக அழகாக இந்த மேடை அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக நெஞ்சை கொள்ளை கொள்ளக்கூடிய விதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இதை ஏற்பாடு செய்வதற்கு நான் பகுத்தறிகின்ற முறையிலே என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Let us do thank the Lord for His great things. நாம் கடவுள் நமக்கு செய்த அரும்பெரும் செயல்களுக்காக நன்றி கூறுவோம் என்ற நன்றி கூறுதல் வழிபாட்டிலே நாம் இப்பொழுது பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய கல்வி என்பது வளர்ந்த ஒரு ஆலமரம் போல இருக்கின்றது. கல்வியினுடைய எல்லை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைய குழந்தைகள் நாளைய உலகில் வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வாழ்வினை எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பற்றிய சிந்தனையை நாம் கற்றுத்தர வேண்டும். குறிப்பாக சமீபத்தில் கடந்த 2-3 வாரங்களாக அமெரிக்க நாடு நம்முடைய இந்திய நாட்டு பொருள்கள் மீது 50 விழுக்காடு வரி விதிப்பதை பற்றிய செய்திகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது சரியா தவறா என்பதெல்லாம் விவாதிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பின் காரணமாக திருப்பூர், சிவகாசி போன்ற இடங்களில் கூடிய பின்னலாடை நிறுவனங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. இதை பற்றிய ஒரு கட்டுரையை நான் வாசித்தேன். தினமணியில ஒரு கட்டுரையை வாசித்தேன். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றால், இது இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக இன்றைய மாணவர்கள் நாளை எவ்வாறு சவால்களை எதிர்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அறிகுறி. நாளைய உலகம் இன்று இருப்பது போல் இருக்காது. இது ஒரு போட்டி நிறைந்த உலகம். போட்டி நிறைந்த உலகத்தில் நாம் இந்த குழந்தைகள், நம்மிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய இந்த குழந்தைகள் போட்டி மனப்பான்மையோடு கல்வி வெறும் அறிவுக்காக மட்டும் கற்காமல் வாழ்வு வளர்ச்சிக்கான முறையிலையும் கற்றுத்தர வேண்டும். இவ்வாறு இந்த குழந்தைகள் கற்றுத்தருகின்ற பொழுது இந்த குழந்தைகள் வாழ்விலே மேன்மையான இடத்தை அடைவார்கள். பொதுவாக
செல்வம் என்று சொல்கிறோம். செல்வம், சாதாரண செல்வம் என்றாலே நாம் எல்லாம் உலக செல்வத்தை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருப்போம். அந்த செல்வம் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. நான் இவ்வாறு நான் பிரித்திருக்கின்றேன். முதல் செல்வம் என்ன என்றால் உலகசார் செல்வம். உலகத்திலே வாழ்க்கையிலே இன்பமாக வாழ்வோருக்கு செல்வம் தேவை, பணம் தேவை, சொத்து தேவை. அது உலகத்தில் எப்படி வேணாலும் காசு சம்பாதிக்கலாம் என்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றன. ரியல் எஸ்டேட் பிசினஸ் என்பதை பற்றியும் கேள்விப்படுகிறோம். அதன் மூலமாக நிறைய ஒரு விதமான ஏமாற்றுகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல பைனான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை, அதன் மூலமாக மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது காசு சம்பாதிக்க வேண்டும், பணம் பெருக்கினால் போதும், மற்றவருடைய நல்ல நிலைக்கு தேவை என்ற ஒரு நிலையிலே இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. இது உலகசார் கல்வி, உலகசார் செல்வம். செல்வத்தை பெருக்கிக்கொண்டே இருந்தால் போதும், பிறருடைய நலனை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு. இரண்டாவதாக அறிவு செல்வம், கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வம் என்பது, அறிவு செல்வம் என்பது என்ன? இன்றைக்கு நிறைய பேர் நுனிப்புள் மேய்ந்தது போல படித்துக் கொண்டு செல்கிறார்கள். ஒரு ஆழ்ந்த புலமைத்துவம் இன்று வரக்கூடிய தலைமுறைக்கு இருப்பதில்லை. நான் ஒரு பள்ளியின் தாளாளராக பணியாற்றினேன். அப்பொழுது ஒரு தமிழ் MA முடித்த ஒரு பெண்மணி என்னிடத்தில் வந்து ஒரு விண்ணப்ப முடிவு கொடுத்தார். அந்த பாப்பாட்ட சொன்னேன், பொண்ணுகிட்ட சொன்னேன், கடைசியில் எழுதிட்டு விலாசம் என்று எழுதியிருந்தது. நான் சொன்னேன், தூய தமிழ் எழுதிடுவோமா? அவன் சொல்லி திருப்பி கேட்டாங்க, தூய தமிழ் என்ன எழுதுறது? விலாசத்துக்கு தூய தமிழ் என்ன எழுதுறது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. நீ மற்றவங்களை கேட்டு எழுதிட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே போய் ஊரில் போய் ஃபாதர் அப்ளிகேஷன் வேணான்னு சொல்லி தூக்கி வச்சுட்டாரு, நீ தப்பு எதுன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி ஒரு பொருளை கிளப்பி ஊர்க்காரர்கள் என்னை தேடி வந்தார்கள். அதிலே நல்ல வேளையாக ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருந்தார். நான் அவரிடத்துல காட்டி, ஐயா நீங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர், இதுல கடைசி நேரத்தில் பாருங்க விலாசம் அப்படின்னு கொடுத்திருக்குது, இது தமிழ் சொல்லா, இதை நான் தமிழ் படுத்தி கொண்டு வாமான்னு சொன்னேன். இதுதான் தப்பு இருக்கு என்று சொன்ன பொழுது அவர் எல்லாரும் சாமி எனக்கு மன்னிச்சுங்க, நாங்கள் சரியா புரிஞ்சுக்காம வந்துட்டோம் என்று சொல்லி போய்விட்டார்கள். ஆக நம்மிடத்துல தாய்மொழியை பிழையின்றி எழுத பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் குறைவாக இருக்கிறது. நான் ஆங்கில கல்வியை பற்றி குறைவாக சொல்லவில்லை. நான் தமிழ் வழி கல்வியை தான் பயின்றேன். தமிழ் வழி கல்வியை பயின்று நான் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து வந்திருக்கிறேன். வட இந்திய மாநிலங்களுக்கும் பயணம் செய்து வந்திருக்கிறேன். நமக்கெல்லாம் இணைப்பு மொழியாக இருப்பது ஆங்கிலம். நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது தவறு என்று சொல்லவே கிடையாது. அதே வேளையிலே நம்முடைய தாய்மொழி கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு மாணவன் அல்லது மாணவி தாய்மொழியிலே, தமிழ் மொழியிலே எந்த ஒரு பிழையும் இல்லாமல், இலக்கண இலக்கிய பிழை இல்லாமல் எழுது பேச கற்றுக்கொண்டால் பல வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அவர்கள் பிற மொழிகளை எளிதாக கற்றுக்கொள்வார்கள். இதை பற்றிய சரியான புரிதலை நாம் பெற்றிருக்க வேண்டும். இது என்னுடைய அசைக்க நம்பிக்கை. இதை பற்றி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். ஆக நாம் தாய்மொழி பற்று கொண்டவராக இருக்க வேண்டும். அதற்காக பிற மொழி வெறுக்கக்கூடாது. அந்த தாய்மொழியில பிழையின்றி பேச எழுத நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நம்முடைய தாய்மொழி மீது உள்ள பற்றுதல் குழந்தைகளுக்கு அது உருவாக்கும். அடுத்தபடியாக ஒரு டீப் நாலேஜ், ஆழ்ந்த அறிவு புலமை உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு அறிவுசார் செல்வத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆங்கில மொழியில கூட சில பேர் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறார்கள். அந்த பையன்களை இங்கிலீஷில் பேச 4 வார்த்தை பேச அதுக்கு தெரியல. ஆகவே ஒரு புலமைத்துவம் வாய்ந்த
அந்த கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது அறிவுசார் செல்வம். மூன்றாவதாக திறமைசார் செல்வம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் எனக்கு வேலை இல்லை என்று நான் MA படிச்சிருக்கேன், MPhil படிச்சிருக்கிறேன், நான் பெரிய பெரிய கல்வியெல்லாம் படிச்சிருக்கிறேன் என்று வீட்டிலேயே தன்னுடைய கல்வியினுடைய பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் எந்த ஒரு தொழிலையும் செய்வதற்கு தயாராக இருப்பதில்லை. என்னுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல என்று பல பேர் புலம்பிக் கொண்டிருப்பதை பாருங்கள். இதற்கு காரணம் என்ன என்றால் திறமைசார் கல்வி, திறமைசார் செல்வத்தை அவர்களுக்கு நம்முடைய கல்வி நிறுவனம் கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாணவர்களுடைய அடி ஆழத்தில், மனதின் அடி ஆழத்தில் போயிருக்கக்கூடிய திறமை என்ன, திறமை என்ன என்பதை நன்கு நாம் தேர்ந்து தெளிந்து அந்த குழந்தைகளை, உனக்கு இந்த திறமை இருக்கு, பேச்சு திறமை இருக்கிறது, நடன திறமை இருக்கிறது, நாடக திறமை இருக்கிறது, கவி எழுதக்கூடிய திறமை இருக்கிறது, கவித்துவம் படைத்த தன்மை இருக்கிறது. எனவே இந்த நிலையில் நீ உன்னை உருவாக்கிக்கொள் என்று அந்த குழந்தைகளுடைய அந்த ஆர்வத்தை வெளிக்கொணர வேண்டும். அந்த குழந்தைகள் தங்களையே கட்டியிருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமையை நாம் உருவாக்குகின்ற பொழுது அதுதான் இன்றைய காலத்திற்கு ஏற்ற உண்மையான கல்விப்படியாக அமையும். அப்படிப்பட்ட திறமைசார் செல்வத்தை நாம் கொடுப்போம். இன்றைக்கு தேவை, இன்றைய உலகுக்கு தேவை திறமைசார் செல்வம் தான். படிப்பு என்பது எவ்வளவு நேரம் படித்துக் கொண்டே போகலாம். நான் சில பையன்களை சொல்றது, நீ +2 வரையிலும் அடிப்படை கல்வி அதை படி, அதுக்கு மேல உன்னுடைய திறமை என்ன என்பதை நீ தெரிந்து கொள். அந்த திறமையை தெரிந்து கொண்டு அந்த திறமை வளர்க்கக்கூடிய விதமாக அந்த நோக்கிலே சென்று நீ செயல்படு. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில நீ மேன்மை அடைவாய் என்று நான் பல இடத்தில் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட மனநிலையிலே அன்பு அருள் சகோதரிகளே, என்னுடைய சகோதர குருக்களே, நம்முடைய பணி இந்த அறிவுசார் செல்வத்தை குழந்தைகளுக்கு அளிக்கக்கூடியதாக நம்முடைய நிறுவனங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னாரே, 5 தாளந்து 3 தாளந்து 2 தாளந்து ஓமை. 5 தாளந்தை வைத்துக் கொண்டு ஒருவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிக்கிறான். 3 தாளந்தை வைத்துக் கொண்டு இன்னொரு 3 தாளந்தை சம்பாதிக்கிறான். 2 தாளந்தை பெற்றவனும் மண்ணிலே புதைத்து வைக்கிறான். அவனை ஆண்டவர் சபிக்கின்றான். இருப்பவனுக்கு எல்லாமே இருப்பவனுக்கு எல்லாமே கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு எதுவுமே இருப்பதும் எடுக்கப்படும் என்று சொல்கின்றான். ஆக அன்பர்களை, நம்முடைய வாழ்க்கையில நாம் இதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவோம். அறிவுசார் செல்வம், உலகுசார் செல்வம், அறிவுசார் செல்வம், இறுதியாக திறன்சார் செல்வம். இந்த திறன்சார் செல்வத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்து அவருடைய வாழ்க்கையில மேன்மையடைய நம்முடைய கல்வி செயல்பாட்டை கூர்மைப்படுத்துவோம். அப்பொழுது இறை ஆசை இந்த உலகிலே நிறைவாக செயல்படுவதை நாம் காண முடியும். இறை ஆசிரியர், இறை அருள் சொல்லுகிறோம். கடவுளை ஆசிரியர் போ, உனக்காக செபிச்சிருப்போம் என்று சொல்லி அனுப்புகிறோம் சில பேருக்கு. ஆனால் அந்த இறை ஆசிரியர், இறை அருள் எப்படி அது உணரப்படுகிற வாழ்க்கையில? எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, பல பேர் வந்து செபிக்கிறாங்க, நான் அந்த நோயில் விடுதலைந்து விட்டால் கடவுளுடைய குணப்படுத்தக்கூடிய குணமளிக்கு வல்லமையை நான் பெற்றிருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்கிறேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கடவுளுடைய கொடைகளை நாம் சிறப்பாக பயன்படுத்துகிறது எப்படி தெரியும் என்றால், நம்மிடத்திலே படித்த குழந்தைகள் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்து, நான் உங்கள்கிட்ட படித்தேன் சிஸ்டர், நீங்கள் அந்த திறமை வெளிக்கொண்டீங்க, நான் இப்பொழுது எலக்ட்ரானிக் ஃபீல்டில் மேன்மை அடைந்திருக்கேன், இந்த நிலையில நான் மேன்மை அடைந்திருக்கேன் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் தரக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதமாகும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் முற்படுவோம். இறை ஆசிர் நம்மை முற்றுமாக நிரப்பி நம்முடைய நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இறை ஆசிரை
செயல்படச் செய்வதாக. ஆமென். எல்லோரும் எழுந்து நம்முடைய விண்ணப்பங்களை இறைவனுடைய சன்னிதானத்திலே எழுப்புவோம். திரு அவையின் தலைவரான என் இறைவா, உம் உடலாகி என் திரு அவையை வழிநடத்தும் என் திருத்தந்தை உள்ளிட்ட என் திரு அவையின் அனைத்து தலைவர்களும் இறை வார்த்தையின் மொழியில் காலத்திற்கேற்ப மக்கள் வழிநடத்த அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மனனை புரிவிட இறைவா உண்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த மன்றாட்டை கேட்டருளும். குருகுல தலைவரே, எம் இறைவா, ஜூப்ளி விழா திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்கு உம் அருளாசிரை பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கும் அனைத்து குருக்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றியை காணவும் அவர்கள் பணி சிறக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மை தலைவரான என் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தங்களை மறந்து நாட்டு மக்களின் நலனுக்காக உழைக்கவும் நாடுகளுக்கிடையே வன்முறைகள் மற்றும் போர்கள் நீங்கி அமைதி நிலவவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த மன்றாட்டை கேட்டருளும். நன்றியின் தேவனே, எம் இறைவா, உம் பீடத்தை சூழ்ந்துள்ள உம் அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். சபை நிறுவனர் இறையடியார் லூயிஸ் சானியன் குப்பியின் சன்னலமற்ற தியாகத்தாலும் தூய இதய மரியன்னை சபை கன்னியர்களின் சேவையாலும் இன்று பொன் விழாவை கொண்டாடும் நாங்கள் எம் பள்ளியின் வைர விழா, பவழ விழா, நூற்றாண்டு விழா என இன்னும் பல்வேறு வெற்றி விழாக்களை கொண்டாட தேவையான வளங்களை வழங்கிட இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பின் தேவனே என் இறைவா, பொன்விழா காலம் என் பள்ளியின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்த என் சபை அன்னையர்கள், மாநில அன்னையர்கள், ஆசிரிய பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், உதவியாளர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறை அமைதியில் இடைப்பார அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எங்கள் நல்லாய நாம் இறைவா, உமது இறை அழைத்தலை எங்கள் பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள், மாணவியர்கள் உள்ளார்ந்து உணர்ந்து உமது திருச்சபையிலே பணிபுரிய முன்வரும்படியாகவும் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை உமது இந்த அருமையான பணிக்கு, நற்செய்தி பணிக்கு அனுப்ப உள்ளத்திலே அவர்களுக்கு தாராள மனத்தை கொடுக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக இறை அருளின் முன்னிலையில் மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இந்த இடத்திலே இந்த கல்வி சாலையை உருவாக்கி இதன் மூலமாக ஆயிரக்கணக்கானோர் கல்வி ஒளியை வாழ்க்கையை பெற்று வாழ நேர் அருள் புரிந்திருக்கின்றேன். பாலும் தேனும் பொழியும் காணநாட்டை போன்று இந்த இடம் மகிழ்ச்சி குதூகலிக்க அருள் புரிந்திருக்கின்றேன். இதற்காக இந்த 50 ஆண்டுகள் எங்களை கரைபிடித்து வழிநடத்தியமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கோருகின்றோம். இதோ வரக்கூடிய நாட்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றன. நெடும் பயணம் மேற்கொண்டு இந்த பள்ளி மேன்மேலும் தன்னை நாடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை வாரி வாரி வழங்கி இந்த சமுதாயம் உயர உம்முடைய மேலான அருளை இறைஞ்சிருக்கின்றோம். உம்முடைய விண்ணப்படைகளை எழுதி பொழுவித்து என்றும் காப்பீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
பலன்களை உவப்புடன் ஏறி இறைவாவும் திரு நிலம் வந்தே பலியுடன் வாணியம் தலைகளை போக்கி பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வார். உழைப்பின் பலன்களை உவப்புடன் ஏந்தி இறைவாவும் திருப்பீடம் வந்தே கனிவுடன் நோக்கிய கரைகளை போக்கி பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்வார் பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்வாய் ஏற்றுக்கொள்வாய் பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வாய். பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வாய். உழைப்பின் பலன்களை உவப்புடன் ஏந்தி இறைவாவும் திருப்பீடம் வந்தே கனிவுடன் நோக்கிய கரைகளை போக்கி பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வார். அருளையும் தந்தாய் பொருளையும் தந்தாய் நலமுடன் பலமுடன் வாழ்ந்திடவே. அருளையும் தந்தாய் திறனையும் தந்தாய் பூமியில் பூவாய் மலர்ந்திடவே. காணிக்கை இறைவா அரசே பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்வார் பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்வார் பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வார். பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வார். உழைப்பின் பலன்களை உவப்புடன் ஏந்தி இறைவாவும் திருப்பீடம் வந்தே கனிவுடன் நோக்கிய கரைகளை போக்கி பலி பொருளாய் இதை ஏற்றுக்கொள்வார். நன்றி உணர்வோடு ஒப்புக் கொடுக்கின்றது பழியை எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தில் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் வழிபாட்டின் நன்றி படையினை ஏற்றருளும். அதான் நாங்கள் கையளிக்கும் பணிப்பொருள்கள் இந்த பள்ளிகளை பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து இவர்கள் உலகின் ஒளியா உப்பாக மாறிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, எங்கள் அன்பு இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பு
மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் நன்றி அறிந்த மனதோடு பாடுவதாவது. தூயவர் 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 விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியமையுள்ள உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மேலுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கோர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழிய பொரிய பகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ஒளிவிளக்கத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை என்னை கூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம் அமரநாதன், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருச்சபையின் மக்கள், குறிப்பாக திருப்பதி பங்கேற்றுக் கொள்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பில் நிறைவு பெற செய்தார்கள். சிறப்பாக இன்று 50 ஆண்டுகள் நிறைவு செய்து விழா எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சபையினர் ஒவ்வொருவரையும், நிர்வாக பொறுப்புள்ள அனைவரையும், இந்த பள்ளி நிர்வாகத்தினரையும், ஆசிரியர் பெருமக்கள், மாணாக்கர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும் சிறப்பாக மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த பள்ளி வெற்றி நடை போட உழைத்து மரித்த நல்லுள்ளங்களையும் நினைவு கூறுகின்றோம். அவர்களின் கடின உழைப்பால் இந்த பள்ளி பல்வேறு தளங்களில் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் ஊட்டியிருக்கின்றது. அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் பயணிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இறைவா, இன்று இங்கு கூடியிருந்து ஜெபிக்கும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிதீரை எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அது சமாதானத்தையும் அருள் மிகுந்த வாழ்வையும் தந்துள்ள திருவிழக் கொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கருத்து அருளுகின்ற சமாதானத்தை அமைதி வாழ்த்துக்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி உண்டாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற மாசற்ற செம்மறி. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவாலின் மத்தியிலும் இவரை கரைபிடித்து நடந்தால் நாம் வாழ்வின் சவால்கள் மத்தியிலே வாழ்வின் சவால்கள் மீது வெற்றி காண முடியும் என்ற உறுதிப்பாட்டை தரக்கூடிய தெய்வம். இந்த தெய்வம் தன்னையே நமக்கு உணவாக தருகின்றார். இவரை உணவாக உண்டு வாழ அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரை நலமடையும் கருத்தவின் திருவுளம் திறத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வினை வழங்குவதாக.
மைந்தனை இயேசுவை இறை மைந்தனை இயேசுவை வாழ்வு தரும் இறையேவுக்கு செல்வோம் மக்கள் பாடி இறை உடலை பெறுவோம் வாழ்வு காண வழியினை நாம் அடைவோம் இந்த நேசு உன்னிலை இணைவோம் சமத்துவமே அகிலமெங்கும் நிறைந்திட உயிர் மூடலும் கலந்து நம்மில் வாழ்வு தந்த தேவனை சமத்துவமே அகிலமெங்கும் நிறைந்திட உயிர் மூடலும் கலந்து நம்மில் வாழ்வு தந்த தேவனை இறை மைந்தனை இயேசுவை மைந்தனை இயேசுவை வாழ்வு தரும் இறைவீருக்கு செல்வோம் மக்கள் பாடி இறை உடலை வாழ்வு காண வழியினை நாம் அடைவோம் இந்த நேசு உன்னிலை இணைவோம் வாழ்வு தரும் இறைவீருக்கு செல்வோம் மக்கள் பாடி இறை உடலை பெறுவோம் வாழ்வு காண வழியை நாம் அடைவோம் மைந்தனே சூழ்நிலையிலோ அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த இத்தருணத்தில் நம்மிடையே நன்றியினை நல்க எம் பண்புமிகு அருட்சகோதரி அருண்மொழி அவர்களை அழைக்கின்றோம். நேரம் உட்காந்துருக்கோம் நீங்கள் வச்சு நீங்கள் மட்டும் தான் பின்னாடி போகணும் தெரியாது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்ற புகழ் பாடலுக்கு ஏற்ப மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் இந்த இனிமையான நன்னாளில் மனம் கமழும் மலர்கள் வழியாக நம்மை புது படைப்பாக்கும் நற்கருணை வழியாக நம் உள்ளத்தில் எழுந்தருளிய மூவர் இறைவனுக்கு எம் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இறைவன் என்னும் ஆழியிலே இறை அருளை பெற்று நாமும் ஒரு சிறு துளி நீர்க்குமிழிகளாய் மாறி இறையன்பின் மேன்மையை உணர்ந்து உடலோடும் ஆன்மாவோடும் ஆழியாம் இறைவனில் இரண்டர கலக்க உதவிய நம் பங்கு தந்தை அருட்திரு ஏ பிரான்சிஸ் அவர்களுக்கு உளமாற நன்றியை தெரிவித்து பண்டவன் நாட்டின் புகழ்பார் எங்கும் உண்டு பண்ணிய உண்மை பொங்கும் உங்களுக்கு இணை சொல்ல ஒருவரும் இங்கு இல்லை என பெயர் பெற்ற வீரத்தமிழன் வீரமாமுனிவரின் நாமத்தை தாங்கிய வீரமாமுனிவர் இல்லத்திலிருந்து வந்து எமக்காய் ஜெபித்த அருட்தந்தை கமலுஸ், அருட்தந்தை சந்திரன், அருட்தந்தை ஜெயராஜ் அவர்களுக்கும் மற்றும் புனவாசல் பங்கு தந்தை அருட்திரு சந்தானம் அவர்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரு கரங்கள் போதாது இதயத்தில் எழும் நன்றியை இணைப்பதற்கு என்பதற்கேற்ப
எண்ணிலடங்கா பணிகளை கருணை உள்ளத்தோடும் இரக்க சிந்தனையோடும் செயலாற்றும் எம் மாநில தலைமை அன்னை அருட்சகோதரி தேவ அருள்மேரி மகதலின் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை அர்ப்பணிக்கிறோம். இவர்கள் முன்னோக்கி வளரும் சூரியனும் அல்ல, பின்னோக்கி கரையும் நிலவும் அல்ல. ஆம், சிந்தையில் தெளிவும் செயலில் ஆற்றலும் பெற்று எம் மாநில தலைமை அன்னையோடு இணைந்து எம் மாநிலத்தின் வளர்ச்சிக்காய் உழைக்கும் ஆலோசக அன்னையர்கள் அனைவருக்கும் எம் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமை. ஆம், இத்தகைய உறுதியான நம்பிக்கை மட்டும் இருக்குமாயின் அந்த நம்பிக்கை மலைகளை கூட அசைத்துவிடும் என்பதற்கேற்ப எம் பள்ளியின் வளர்ச்சிக்காய் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் எம் பள்ளியின் தலைமை அன்னை அருட்சகோதரி ஜெயக்குமாரி அவர்களுக்கு இருகரம் குறித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் இமாக்குலேட் பள்ளியின் சிகரத்தை நோக்கிய வளர்ச்சி பாதையில் தடம் பதித்து உழைத்த முன்னாள் தலைமை அன்னையர்கள், அருட்சகோதரிகள், இல்ல தலைவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எம் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். தடாகத்தை அலங்கரிக்கும் தாமரை மலர்களாய் மலர்ந்த முகத்துடன் எம் மகிழ்ச்சியின் பெருக்கில் பங்கேற்று எங்களுக்காய் வாழ்த்தி ஜெபிக்க வருகை புரிந்துள்ள திருவையாறு சங்கத்தில் உள்ள அனைத்து இல்ல அருட்சகோதரிகள், புனித வளனார் மாநிலத்தில் உள்ள இல்ல அருட்சகோதரிகள் மற்றும் குணவாசல் பங்கில் உள்ள கொனோஷியன்ஸ் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எம் பணிவான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். நீயே பாறை, நீயே ஒளி, நீயே சிற்பி, நீயே செதுக்கு என்பதற்கேற்ப தன் வாழ்க்கை அனுபவங்களால் தனக்கென ஒரு இடத்தை பதித்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் புனித வளனார் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை அன்னை மற்றும் இமாக்குலேட் இல்ல அன்னையுமான அருட்சகோதரி மேரி விமலா அவர்களுக்கும் என் பாசமிகு குழும அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இன்முகத்துடன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமையை வலியுறுத்தி ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஒப்பற்ற தன்னிலை மாறா பல நற்பண்புகளையும் கொண்டு ஒரே குடும்பமாய் எங்களோடு பயணிக்கும் எம் பள்ளி ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஓட்டுநர் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். எவ்வித பலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வுலகில் நம்மை நேசிப்பது நம் பெற்றோர். இங்கே வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். எம் அன்பின் அழைப்பை ஏற்று எங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாக வருகை புரிந்திருக்கும் புனித வளனார் உயர்நிலைப் பள்ளி மற்றும் புனித வளனார் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இசையுடன் இறையருளை பெற உதவிய எம் பாடகர் குழுவினருக்கும், ஒளி ஒளி பலிப்பீடு அலங்காரம் அமைத்து தந்த அருட்சகோதரிகளுக்கும், மேடை அலங்கார குழுவினருக்கும், மேலும் அனைத்து விதத்திலும் உதவிய நண்பர்கள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நன்றி. பொன்னாடை என்பது வெறும் ஆடை அல்ல, அது உள்ளத்தில் நன்றியையும் மரியாதையும் வெளிப்படுத்தும் பொற்கொடி. கல்வி செல்வம், அறிவு செல்வம், திறமைசார் செல்வம், கல்வியில் ஞானத்தை பற்றிய சிறந்ததொரு திருப்பலியை நம்மிடையே இறையாற்றி இறை ஆசிரை அனைவருக்கும் பெற்றுத்தந்த அருட்தந்தையர்களை பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிக்கின்றோம். திருவையாறு பங்கு தந்தை அருள் திரு ஏ பிரான்சிஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ எம் பள்ளியின் தலைமை அன்னை அருட்சகோதரி ஜெயக்குமாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வீரமா முனிவர் இல்லத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் அருட்தந்தை சந்திரன் அவர்களுக்கு
பொன்னடை அணிவித்து மகிழ செல்வி ஈடித் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அருட்தந்தை கமிலூஸ் அவர்களுக்கு பொன்னடை அணிவித்து மகிழ திருமதி ஷெர்லி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அருட்தந்தை ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ திருமதி சங்கீதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. இங்கே இந்த மேடை அலங்காரம் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மேடை அலங்காரம் மக்களுடைய மனங்களை கவரக்கூடிய விதமாக இருக்கின்றது. எனவே இந்த மேடை அலங்காரம் செய்த அனைவரையும் நாம் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் கீதையாசிரியருக்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. கண்டவரை மேற்படைக்கு உணவாலும் பானத்தாலும் நாங்கள் புத்துணர்வு பெற்றுள்ளோம் என்று விடமுறை ஞானத்தால் மீட்க பெற்றவர்கள் என்ற கல்வி நிறுவனத்திலே உம்மாலே கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தையின் தனித்திறமையை உணர்ந்து அந்த குழந்தை எதிர்காலத்திலே உலகிற்கு ஒளியீட்டும் ஒளியாகவும் உப்பாகவும் திகழ்ந்திட இந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய அனைவரும் செயல்பட உம்முடைய அருள் கொடைகளை நிறைவாக பொழிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகன் தோய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. செய்தார்
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து வாழ்க உமது அரசு வருக. மரியே வாழ்க.